வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு சொல் 4 ஆண்டுகள். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். மெத்தையில் சோர்ந்து படுத்திருந்தாள் அபிராமி. சூரியன் அஸ்தமித்த பிறகும் கூட விளக்கேற்ற அவள் எழுந்திருக்கவில்லை. அவளுடைய மனம் போல் அவளின் வீடும் ஒரே இருளாக இருந்தது. வீட்டில் எல்லா பொருட்களும் கலைந்து ஒழுங்கில்லாமல் கிடந்தது. புத்தகங்கள், காகிதங்கள் எல்லாம் சிதறி கிடந்தது. பீரோவில் உள்ள ஆடைகள் கலைந்து கிடந்தது. சமையல் அறையில் அடுப்பு மேல் ஒரு பாத்திரம் இருந்தது. அதில் சிறிதளவு பால் இருந்தது. அதன் அருகே சென்றாலே புளித்த வாடை குப்பென்று வீசியது. இரவு 8 மணி இருக்கும். அபிராமியின் அண்ணன் வேலன் வந்து மெல்ல கதவை தட்டினான். அபிராமி எழுந்திருக்கவில்லை. ஒரே அமைதியாக இருந்தது. பின் வீட்டிற்கு இடது பக்கமாக சென்றான். அங்கிருந்த ஜன்னல் வழியாக பார்த்தான். வீடே இருள்மயமாக இருந்தது. கையில் இருந்த டார்ச்சை அடித்து பார்த்தான். மெத்தையில் அபிராமி படுத்திருந்தது தெரிந்தது. அபிராமி, அபிராமி என்று மீண்டும் கூப்பிட்டான். அப்பொழுதும் அவள் ஆடாமல் அசையாமல் கம்மென்று படுத்திருந்தாள். அவன் திரும்பி போகட்டும் என்று ரோஷத்தோடு படுத்திருந்தாள். ஆனால் அவன் போகவில்லை. என்ன சொன்னால் அவள் எழுந்திருப்பாள் என்று வேலனுக்கு நன்றாக தெரியும். அந்த வார்த்தையை மந்திர சொல்லாக பயன்படுத்தினான். அம்மாடி அபிராமி, அண்ணே வந்திருக்கேண்டா, கதவை திறடா செல்லம் என்று அன்பு தோய்ந்த மென்மையான குரலில் வேலன் சொன்னான். அதற்கு மேல் கல் நெஞ்சாக அவளால் படுத்திருக்க முடியவில்லை. பாவம், என்ன செய்வாள்? அண்ணன் என்றால் அவளுக்கு கொள்ளை பிரியம். எழுந்தாள், கதவை திறந்தாள். வேலன் உள்ளே வந்தான். வீட்டிற்குள் வந்த வேலன் விளக்கை போட்டான். இருளில் மூழ்கியிருந்த அந்த வீடு இப்பொழுது பிரகாசமடைந்தது. தங்கை அபிராமியை பார்த்தான். அழுது அழுது கண்கள் சோர்ந்து போயிருந்தது. கண்ணீரின் ஈரத்தில் காது ஓரத்து முடிகள் ஒட்டிக்கொண்டு இருந்தது. தலை சீவாமல் முகம் கழுவாமல் பொலிவிழந்து இருந்தாள். பின் வேலன் சமையலறையை எட்டி பார்த்தான். காலையில் இருந்து அவள் ஒன்றுமே சாப்பிடவில்லை என்று புரிந்து கொண்டான். பின் தங்கையின் கையை பிடித்து மெத்தையில் உட்கார வைத்தான். அவள் அருகில் உட்கார்ந்தான். பின் அவளின் கையை பிடித்து கொண்டு சொன்னான். என்ன மன்னிச்சிருமா, கோபத்துல என்னையும் அறியாம அப்படி சொல்லிட்டேன். அதுக்காக உன் புருஷன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிரு என்று வேலன் சொன்னதும் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் உள்ளம் விம்மியது. அழுகை உதட்டில் நின்று துடித்து கொண்டிருந்தது. அவளின் பார்வையில் இருந்த ஏக்கமும் கோபமும் வேலனை தலைகுனிய வைத்தது. சிறிது நேரம் அமைதி நிலவியது. பின் இதமான குரலில் வேலன் சொன்னான். அம்மாடி, இந்த அண்ணனை மன்னிச்சிருடா. இங்க நீ தனியா இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வாடா. அவ்வளவுதான். அத்தனை நேரமாக மனதில் சேர்த்து வைத்திருந்த தீர்மானமும் உறுதியும் கோபமும் பறந்து போய்விட்டது. அவனின் கையை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டு வாய் திறவாமல் பொலபொலவென்று கண்ணீர் விட்டு அழுதாள். வேலன் அமைதியாக இருந்தான். அவள் அழுது தீர்க்கட்டும், அவள் மனபாரம் குறையட்டும் என்று பொறுமையாக இருந்தான். பின் அவளின் அழுகை ஓய்ந்தது. விசும்பல் மட்டும் இருந்தது. பின் தான் கொண்டு வந்திருந்த பையை பிரித்தான். அதிலிருந்து பிளாஸ்க் எடுத்தான். சமையல் அறைக்குள் சென்று டம்ளர் எடுத்து வந்தான். அதில் காஃபியை ஊற்றினான். அவளின் வாய் அருகே நீட்டினான். இதெல்லாம் எதுக்கண்ணா? வாழவே தகுதி இல்லாத எனக்கு இதெல்லாம் எதுக்கண்ணா என்று கேட்டு டம்ளரை தள்ள போனாள். இப்போ நீ காஃபியை குடிக்க போறியா இல்லையா என்று வேலன் கோபமாக கேட்டதும் அபிராமி திகைத்தாள். பின் கடமைக்கே என்று ருசி அறியாமல் குடித்தாள். பின் வேலன் சொன்னான். அம்மா உன்னை நினைச்சு கவலைப்படுறாங்க. உங்க அப்பா வார்த்தைய மறந்துடாத. உன்னை விட்டா அவளுக்கு யாருடா இருக்கான்னு என்கிட்ட கேட்டு அழுகுறாங்க. எனக்காக இல்லைனாலும் அம்மாவுக்காக நீ நம்ம வீட்டுக்கு வா என்று சொன்னதும் அபிராமி அமைதியாக இருந்தாள். மௌனம் சம்மதம் என்ற அர்த்தத்தில் அபிராமியின் உடைமைகளை எடுத்து ஒரு பையில் வைத்தான். அவளின் ஆடைகளை எடுத்து சூட்கேஸில் வைத்தான். பின் அவளின் அருகில் வந்து சொன்னான். போய் முகம் கழுவிட்டு ரெடியா இரு, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு
வேலன் வெளியில் சென்றான். பின் அபிராமி மெதுவாக எழுந்து முகம் கழுவி விட்டு வந்தாள். ஆட்டோவோடு வேலன் வந்தான். பொருட்களை ஆட்டோவில் ஏற்றிவிட்டு அவன் உட்கார்ந்து கொண்டான். அவன் அருகில் அபிராமி உட்கார்ந்தாள். ஆட்டோ வேலன் வீட்டை நோக்கி சென்றது. ஆட்டோ வேலன் வீட்டை அடைவதற்குள் நாம் அபிராமி வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று பார்த்துவிட்டு வருவோம். வேலன், அவன் அம்மா கோதாவரி, அப்பா மாணிக்கம், தங்கை அபிராமி ஆகிய 4 பேர் இருந்த குடும்பம் அது. அப்பொழுது அபிராமிக்கு 18 வயது இருக்கும். அவர்கள் தஞ்சாவூரில் இருந்தார்கள். மாணிக்கம் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி வந்தார். வேலன் படிப்பு முடித்ததும் அப்பாவிற்கு துணையாக மளிகை கடையை பார்த்து கொள்ள ஆரம்பித்தான். ஒரு நாள் திடீர் என்று மாணிக்கத்திற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். டாக்டரை பார்த்து மாணிக்கம் கேட்டார், டாக்டர், நான் பிழைப்பேனா? பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணணும் என்று மரண பயத்தோடு கேட்டார். அவரின் பயத்தை புரிந்து கொண்ட டாக்டர் அவரை பரிசோதித்துவிட்டு சொன்னார், கவலைப்படாதீங்க மாணிக்கம், நீங்க நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு 100 ஆயுசு. கவலையே படாதீங்க. நான் மருந்து மாத்திரைகள் தரேன். சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. எல்லாம் சரியாயிடும். உங்க வாக்கு பலிக்கட்டும் டாக்டர். கண்டிப்பா நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் என்றார் டாக்டர். பின் மாணிக்கத்தை அழைத்து கொண்டு எல்லோரும் வீட்டிற்கு வந்தார்கள். அவரின் அறையில் அவரை படுக்க வைத்தான் வேலன். எல்லோரும் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். கோதாவரி வாயில் சேலையை வைத்துக்கொண்டு ஓசையின்றி அழுதாள். அபிராமியின் கண்களில் நீர் திரண்டு விழித்திரையை மறைத்து கொண்டு இருந்தது. வேலன் முகத்தில் ஒருவித கவலை ரேகை தெரிந்தது. தன் குடும்பம் தன்மேல் வைத்திருக்கும் அளவற்ற பாசத்தை நினைத்து நெகிழ்ந்து போனார் மாணிக்கம். ஆனால் மாணிக்கத்திற்கு டாக்டர் சொன்ன வார்த்தைகள் மேல் நம்பிக்கை இல்லை. அவர் பிழைப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கே இல்லை. அதனால் மகன் வேலனை அழைத்து சொன்னார், வேலா, ஓ அம்மா உலகம் தெரியாதவ. அவளுக்கு நம்மளையும் இந்த குடும்பத்தையும் விட்டா ஒன்னும் தெரியாதுடா. அவளை கைவிற்றாத என்று மாணிக்கம் சொன்னதும் அதுவரையில் சத்தமின்றி அழுத கோதாவரி வாய்விட்டு கதறி அழுதாள். வேலன் பதறிப்போய் கேட்டான், ஏன்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? இல்ல வேலா, நான் பிழைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அதான் உன்கிட்ட எல்லாத்தையும் மனசு விட்டு பேசணும் போல இருக்கு என்று மாணிக்கம் பலவீனமான குரலில் சொன்னார். கலங்கிய கண்களுடன் அப்பாவை பார்த்தான் வேலன். மாணிக்கம் மேலும் பேச ஆரம்பித்தார். உன்னை விட 5 வயசு சின்னவ உன் தங்கச்சி. அவளுக்கும் உன்னை விட்டா யாரும் இல்ல. நீதான் அவளை பாத்துக்கணும். அவளை கைவிற்றாத என்று மாணிக்கம் சொன்னதும் அபிராமியின் கட்டுப்பாட்டை மீறி அடக்கி வைத்திருந்த கண்ணீர் எல்லாம் ஆறாக பெருகி ஓடியது. வேலன் விழிகளில் நீர் திரண்டு நிற்க மெதுவாக சொன்னான், அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. சாவ பத்தி நினைக்காதீங்கப்பா. நீங்க இப்படி பேசுறது எனக்கு வேதனையா இருக்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். நாட்கள் ஓடியது. டாக்டர், அவர் கொடுத்த மருந்து மாத்திரைகள், அவர் சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக மாணிக்கம் நினைத்ததுதான் நடந்தது. ஆம், மாணிக்கம் இறந்து விட்டார். வியாதியோ பிரச்சனையோ சம்பந்தப்பட்டவர்கள் மனதளவில் தைரியமாக இருந்தால் மட்டுமே அதிலிருந்து மீண்டு வர முடியும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் மன தைரியமும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். அதில் இருந்து மீண்டு வென்றுவிடலாம். அந்த மன தைரியமும் நம்பிக்கையும் மாணிக்கத்திற்கு இல்லை. அதன் விளைவு அவர் நிரந்தர நித்திரைக்கு சென்று விட்டார். நாட்கள் ஓடியது. அபிராமி கல்லூரி இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். அபிராமியின் கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேச்சு அடிபட்டது. அபிராமி உறுதியாக சொல்லிவிட்டாள், அண்ணா, இந்த வீட்டுக்கு அண்ணி வந்து குத்து விளக்கு ஏத்தின பிறகுதான் எனக்கு கல்யாணம். அது மட்டும் இல்ல, எனக்கு படிப்பு முடிய 1 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம். என் படிப்பு முடிஞ்சதும் என் கல்யாணத்தை பத்தி பேசலாம் என்று அபிராமி உறுதியாக சொல்லிவிட்டாள். பிறகென்ன, வேலன் கல்யாணம் நடந்தது. கஸ்தூரி அபிராமிக்கு அண்ணியாக வந்தாள். அபிராமியின் படிப்பு முடிந்தது. வரன் பார்த்தார்கள். ரவியின் ஜாதகமும் அபிராமியின் ஜாதகமும் பொருந்தி இருந்தது. ரவி பார்க்க வாட்டசாட்டமாக இருந்தான். அவனுக்கு அம்மா அப்பா இல்லை.
ரூம் எடுத்து நண்பர்களுடன் தங்கியிருக்கிறான். ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறான். தன் மகளுக்கு மாமியார் நாத்தனார் தொல்லை இல்லை என்பதால் இந்த சம்பந்தம் கோதாவரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. ரவிக்கு அப்பா அம்மா இல்லாததால் வரதட்சணை பற்றி மாப்பிளை வீட்டில் யாரும் எதுவும் பேசவில்லை. அதனால் அபிராமியின் அண்ணி கஸ்தூரிக்கு இந்த வரன் மிகவும் பிடித்திருந்தது. அப்பா அம்மா இல்லை என்றாலும் மனம் தளராமல் நன்றாக படித்து ஒரு கம்பெனியில் நல்ல வேலையில் ரவி பொறுப்பாக இருப்பதால் வேலனுக்கு இந்த இடம் பிடித்திருந்தது. கண்டதும் காதல் என்ற வசனத்தை எல்லாம் அபிராமி சினிமாவில்தான் கேட்டிருக்கிறாள், பார்த்திருக்கிறாள். ஆனால் முதல் முறையாக ரவி அவளை பெண் பார்க்க வந்த பொழுது அதனை உணர்ந்தாள். அந்த நொடி அவளுக்குள் ஒரு சந்தேகம் தோன்றியது. அவள் இதயம் அவளுக்காக துடிக்கிறதா இல்லை அவனுக்காக துடிக்கிறதா என்று. பிறகென்ன, அவனின் கையுடன் இவளின் கையை சேர்த்து அக்கினியை சுற்றி வர முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டது. ரவி அபிராமி கல்யாணம் இனிதே நடந்தது. தனது வீட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வீட்டை பார்த்து ரவி அபிராமியை குடிவைத்தான் வேலன். ரவி நல்லவன், மானஸ்தன், மற்றவர்கள் சொல்லும் சொல்லை பொறுக்க மாட்டான். நேர்மை, நியாயம், நீதிக்காக வாழ்பவன். இவனும் தவறு செய்ய மாட்டான். தவறு செய்பவர்களையும் சும்மா விட மாட்டான். அவன் வேலை செய்யும் இடத்தில் யாராவது நேர்மை தவறினால் அதை எடுத்து சொல்லி கண்டிப்பான். தன்னுடன் வேலை செய்பவர்கள் முறை தவறி நடந்தால் மேலிடத்தில் சொல்லி உரிய நடவடிக்கை எடுப்பான். யார் எப்படி போனா நமக்கென்ன, நம்ம வேலைய பார்த்துட்டு போவோம் என்று அவனால் இருக்க முடியாது. அதனால் அவனை யாருக்குமே பிடிக்காது. இப்படித்தான் ஒரு நாள் அவனுடன் வேலை செய்யும் ஆறுமுகம் கூட வேலை பார்க்கும் நமச்சிவாயத்திடம் சொன்னார். வந்துட்டான் ரூல்ஸ் ரவி. இவனும் நல்லா இருக்க மாட்டான், நம்மளையும் நல்லா இருக்க விட மாட்டான். அத சொல்லுங்க முதல்ல. இவனால நமக்கு பெரிய தலைவலி. ஆமா சார், என்னால முடியல. என்னைக்கு எரிமலையா வெடிக்க போறேன்னு தெரியல. என்னாலையும்தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என்ன சார்? இவனுக்கு பிடிச்ச மாதிரி இவன் இருக்கட்டும், யார் என்ன சொல்ல போறா? நம்ம வழியில ஏன் இவன் குறுக்க வரான்? அதே ஆதங்கம்தான் சார் எனக்கும் என்று ஆறுமுகமும் நமச்சிவாயமும் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஏறக்குறைய அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அனைவரும் ரவியை பற்றி இப்படித்தான் பேசுவார்கள். ரவியை யாருக்குமே பிடிக்காது. அதனால் அவனிடம் யாரும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டார்கள். அவனின் நல்ல குணமே அவனுக்கு பகையாக இருந்தது. அதனால் அவனால் தொடர்ந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க முடியவில்லை. அவன் வேலை பார்க்கலாம் என்று நினைத்தாலும் மற்றவர்கள் விடுவதில்லை. ஆனாலும் அதனை பற்றி ரவி கவலைப்படவில்லை. அவனின் கொள்கையில் அவன் உறுதியாக இருந்தான். திருமணத்திற்கு முன்பு ரவி இப்படி இருந்தால் அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் திருமணத்திற்கு பிறகு ரவி இப்படி அடிக்கடி வேலையில் இருந்து நின்று விட்டால் குடும்பத்தை எப்படி நடத்துவது? அவனையே நம்பியிருக்கும் அபிராமியின் நிலைமை என்னாவது? இதனை பற்றி ரவி சிந்திக்கவே இல்லை. அவனுக்கு மற்ற அனைத்தையும் விட அவனின் கொள்கையே உயர்வானது. அதனால் அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடிக்கடி வேலையை விட்டுவிட்டு வந்தான். அவன் அப்படி வேலையை விட்டுவிட்டு வரும் பொழுதெல்லாம் தங்கை அபிராமி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வேலனிடம் வந்தது. அதனால் மைத்துனன் ரவியின் மேல் வேலனுக்கு கோபமும் வெறுப்பும் உண்டானது. ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ரவியின் இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அபிராமி ரவிக்கு திருமணமாகி 2 வருஷங்கள் ஆகிவிட்டது. இன்னும் ரவி மாறவில்லை. அவனுக்கு என்று ஒரு நல்ல வேலை, நிலையான வருமானம் இல்லை. வருஷத்தில் பாதி மாதத்திற்கு மேல் வேலன் புண்ணியத்தால்தான் அபிராமியின் குடும்பம் நடந்தது. மாமியார் நாத்தனார் தொல்லை இல்லை என்று நினைத்தோமே, ஆனால் மாப்பிள்ளை இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கிறாரே என்று கோதாவரி வேதனைப்பட்டாள். வரதட்சணை பிரச்சனை இல்லை என்று நினைத்து சந்தோஷப்பட்டோமே, ஆனால் இப்படி காலம் முழுக்க அவர்களுக்கும் சேர்த்து என் கணவன் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறதே, இதற்கு வரதட்சணையே பரவாயில்லை என்று நினைத்து ஆதங்கப்பட்டாள் அண்ணி கஸ்தூரி. தாய் தந்தை இல்லை என்றாலும் பொறுப்பானவனாக இருக்கிறான் என்று நினைத்து சந்தோஷப்பட்டேனே, இப்பொழுது என் முதலுக்கே மோசம் வந்துவிடும் போல் இருக்கிறதே என்று நினைத்து வேலன் வருத்தப்பட்டான். பின் வேலன்
ஒரு முடிவுக்கு வந்தான். சொத்தை பிரித்தான். தங்கை அபிராமிக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துவிட்டு அபிராமியை பார்த்து சொன்னான். அம்மாடி அபிராமி, அப்பாவோட சொத்துல உன் பங்க நான் பிரிச்சு கொடுத்துட்டேன். இவ்வளவுதான் என்னால முடியும். இத வச்சுக்கிட்டு உன் புருஷனை ஒழுங்கா பிழைக்க சொல்லு. இதுக்கு மேல என்னால முடியாதுமா. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன தொந்தரவு செய்யாதீங்க என்று உறுதியாக சொல்லிவிட்டான். கண்ணீரோடு அபிராமி அங்கிருந்து சென்றாள். அந்த பணத்தை வைத்து ரவி பிசினஸ் ஆரம்பித்தான். உப்பு விற்க போனால் மழை வந்தது, மாவு விற்க போனால் காற்று அடித்தது என்ற கதை போல் ஆனது ரவியின் கதை. ஆம், அவன் ஆரம்பித்த தொழிலில் நஷ்டம். பணம் அனைத்தும் விரயமானது. மீண்டும் வேலைக்கு போனான். மறுபடியும் அதே பழைய கதைதான். மீண்டும் அடிக்கடி வேலையிலிருந்து நின்றான். இதனால் வேலன் அதிகமாக பாதிக்கப்பட்டான். இந்நிலையில்தான் ஒரு நாள் அபிராமி ரவியிடம் கேட்டாள். ஏங்க, உங்களுக்கும் ஒரு நிலையான வேலை அமைய மாட்டேங்குது. பிசினஸ் பண்ணாலும் சரியா வரல. அடிக்கடி அன்னை வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. அதனால நான் ஒரு யோசனை சொல்லவா? என்ன யோசனை சொல்லு. நானும் படிச்சிருக்கேன். அதனால நான் வேணா வேலைக்கு போகட்டுமா என்று அபிராமி கேட்டதும் ரவி திகைத்தான். பின் சமாளித்து கொண்டு சொன்னான். பொண்ணுங்க வேலைக்கு போக கூடாது, சமையல் அறைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ஆணாதிக்கம் பிடிச்சவன் இல்ல. ஆனா நீ வேலைக்கு போக வேண்டாம்னு தோணுது. ஏங்க, ஏற்கனவே ஊருக்குள்ள பிழைக்க தெரியாதவன்னு என்ன பார்த்து கேலியா பேசுறாங்க. இப்போ நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் சாப்பிட்டா பொண்டாட்டி காசுல வாழ்றவன்னு இளக்காரமா பேசுவாங்க. என்னால சொல்லு பொறுக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. அதனால நீ வேலைக்கு போக வேண்டாம் அபி. ஊரு பேசுறதுக்காக எல்லாம் நாம வாழ முடியாதுங்க. நாம இப்போ கஷ்டப்படுறோம். இந்த ஊரு நமக்கு ஒரு வாய் சோறு போடுமா? அதனால அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நான் வேலைக்கு போறேன். எனக்கு வேண்டாம்னு தோணுது. இல்ல, என் பேச்ச மீறி நீ வேலைக்கு போறதுன்னா உன் இஷ்டம். பொண்டாட்டி காசுல வாழ்றவன்னு எனக்கு பேரு வரணும்னு இருந்தா அத மாத்த யாரால முடியும் என்று சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்றான். அவனின் மனநிலையையும் கோபத்தையும் புரிந்து கொண்ட அபிராமி வேலைக்கு செல்லும் முடிவை கைவிட்டு விட்டாள். பின் ஒரு நாள் அபிராமியும் ரவியும் வேலன் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அபிராமிக்கும் ரவிக்கும் வெடுக்கு வெடுக்கென்று அண்ணி கஸ்தூரி பரிமாறினாள். அவளின் நடவடிக்கையை பார்த்து ரவி சாப்பிடாமல் எழுந்து கை கழுவி விட்டு வந்தான். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று முணுமுணுத்து கொண்டு தாடையை தோள்பட்டையில் இடித்து கொண்டு கஸ்தூரி உள்ளே சென்றாள். அப்பொழுது வெளியில் சென்றிருந்த அண்ணன் வேலன் வந்தான். வா அபிராமி, வாங்க மாப்பிள என்று சொல்லி வந்தவர்களை வரவேற்றான். பின் உள்ளே சென்றான். அவனிடம் தனியாக பேச சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள் அபிராமி. அண்ணி கஸ்தூரி பக்கத்து வீட்டு சுஜாதாவோடு பேசிக்கொண்டிருக்க சென்று விட்டாள். இதுதான் சமயம் என்று அண்ணனிடம் அபிராமி பேசினாள். அண்ணா, எங்களுக்கு உன் நிலைமை புரியுது. ஆனா என்ன பண்றது? எங்களுக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? சரிம்மா, உனக்கு நான் இருக்கேன். எனக்கு யாரு இருக்கா? உன் குடும்பத்தையே நான் பாத்துக்கிட்டு இருந்தா என் குடும்பத்தை யாரு பாப்பா? புரியுதுன்னா, எல்லாம் விதி. யார குறை சொல்லி என்ன ஆக போகுது? இதுக்கு காரணம் விதி இல்லம்மா, உன் புருஷன். அவன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா இந்நேரம் எப்படி சம்பாதிச்சு எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழலாம் தெரியுமா? தெரியும்னா, ஆனா அவர் மேல என்னன்னா தப்பு? நேர்மையா இருக்கிறது தப்பானா? நேர்மையா இருக்கிறது தப்பு இல்லம்மா. ஆனா மத்தவங்களும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறதுதான் தப்பு. யாரு எப்படி போனா நமக்கு என்ன? நாம நேர்மையா இருக்கோமா? நம்ம மனசாட்சிக்கு நாம சரியா இருக்கோமா அப்படின்னு பார்த்து போய்கிட்டே இருக்கணும். இங்க யாரையும் யாராலையும் மாத்த முடியாதுமா. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுமா. இது ஏன் உன் புருஷனுக்கு புரிய மாட்டேங்குது? நீ சொல்றது சரிதான்னா, ஆனா அவரு தப்பான வழியில போய் குடும்பத்தை கவனிக்கலைன்னா கோவப்படலாம். ஆனா நேர்மையா இருக்காரு, தப்ப தட்டி கேக்குறாருன்னு அவர் மேல கோவப்படுறது என்னன்னா நியாயம்? அண்ணி சாப்பாட்ட வெடுக்கு வெடுக்குன்னு வைக்கிறாங்க. அவர் முகமே ஒரு மாதிரி வாடி போச்சு. சாப்பிடாம எந்திரிச்சிட்டாரு.
ஆமா, ஓசிச்சோறு தடிராமனுக்கு எத்தனை நாள் தான் உங்க அண்ணி வடிச்சு கொட்டுவா? அவளும் மனுஷிதானே. உங்களால தினமும் எங்களுக்குள்ள பிரச்சனை. இதுக்காகத்தான் உங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தேன். அதையும் வீணாக்கிட்டு மறுபடியும் இங்க வந்தா யாருதான் பொறுமையா இருப்பாங்க? இவனை வச்சு எத்தனை நாள் சோறு போடுறது என்று இத்தனை நாள் மனதிற்குள் அடக்கி வைத்திருந்த அனைத்தையும் வேலன் கொட்டி தீர்த்தான். வேலனின் பேச்சை கேட்டு அபிராமி பேச சக்தியற்றவளாக நாவை கட்டி போட்டது போல் என்ன செய்வது என்று புரியாமல் மிரட்சியுடன் அண்ணனை பார்த்தாள். வாசலில் உட்கார்ந்து இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ரவியால் ஓசிச்சோறு என்று மைத்துனன் வேலன் சொன்ன ஒரு சொல்லை ஜீரணிக்க முடியவில்லை. வேகமாக எழுந்து யாரிடமும் எதுவும் சொல்லாமல் சென்றான். அங்கு வீட்டின் உள்ளே அண்ணன் பேச்சை கேட்டு சிலைபோல் நின்ற அபிராமி அப்படியே நின்றாள். அவளுக்கு தலை சுற்றி மயக்கம் வருவது போல் இருந்தது. நிலைகுலைந்து அப்படியே சுவற்றில் சாய்ந்து சரிந்து உட்கார்ந்தாள். அண்ணன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளின் நரம்புகளை சீண்டியது. எவ்வளவு நேரம் அப்படி உட்கார்ந்திருந்தாளோ அவளுக்கே தெரியவில்லை. மகன் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது. மகளின் நிலைமையும் பரிதாபமாக இருக்கிறது. பெற்ற தாய் யாருக்காக பேசுவாள்? அதனால் மனதிற்குள் ஒரு மௌன போராட்டத்தை தனது கண்ணீர் மூலம் நடத்தி கொண்டிருந்தாள் கோதாவரி. நேரம் ஓடியது. கண்ணீரை துடைத்து கொண்டு அபிராமி வெளியில் வந்தாள். அங்கு அவள் கணவன் இல்லை. அவளின் போனை எடுத்து ரவிக்கு போன் செய்தாள். சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. நேரே வேகமாக வீட்டிற்கு சென்றாள். அங்கு அவன் எழுதி வைத்திருந்த கடிதத்தை பார்த்தாள். எடுத்து படித்தாள். அன்புள்ள அபிராமிக்கு, என்னை மன்னித்து விடு. என்னால் என் கொள்கைகளை விட்டு கொடுக்க முடியவில்லை. அது உனக்கு எவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. எனக்கு ஓசிச்சோறு போடுவது என்றால் யாருக்குத்தான் கோபம் வராது? அதனால் உன் அண்ணனின் கோபம் நியாயமானதுதான். என்னால் எல்லோருக்கும் கஷ்டம்தான். நான் பயனற்றவன். எனக்கு வாழவே பிடிக்கவில்லை. இருந்தாலும் பிறந்து விட்டேன். தற்கொலை செய்து கொள்வது கோழைத்தனம். அதனால் எப்படியும் வாழ்ந்தே தீருவேன். அதே சமயம் உனக்கும் உன் அண்ணனுக்கும் நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை. நான் கிளம்புகிறேன். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு ஓசிச்சோறு ரவி என்று எழுதி வைத்துவிட்டு எங்கோ சென்று விட்டான். கடிதத்தை படித்து முடித்ததும் அழுதாள், கதறினாள், துடித்தாள். அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் சத்தம் கேட்டு அபிராமி வீட்டிற்குள் வந்தார்கள். நடந்தது என்ன என்பதை ரவியின் கடிதம் மூலம் புரிந்து கொண்டார்கள். பின் ரவி வீட்டை விட்டு சென்றதை வேலன் வீட்டாருக்கு தெரிவித்தார்கள். ரவி எங்கோ சென்று விட்டான் என்று தெரிந்ததும் அம்மா கோதாவரி வடித்த கண்ணீருக்கு அளவே இல்லை. ரவி சென்று விட்டால் இனி அபிராமி இங்கு வீட்டோடு வந்து இருந்து விடுவாளே என்று கஸ்தூரி பயந்து அழுதாள். தன்னால் தன் தங்கையின் வாழ்வு இப்படி போய்விட்டதே என்று வேலன் அழுதான். அன்று இரவு யாருமே தூங்கவில்லை. அபிராமிக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல், அவளை பார்க்க தைரியமில்லாமல் வேலன் குடும்பத்தினர் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்தார்கள். பொழுது விடிந்தது. நேற்று இரவு எல்லோரும் எந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தார்களோ அதே இடத்தில் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள். என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தார்கள். ரவியை எங்கு சென்று தேடுவது? அவன் மானஸ்தனாச்சே. ஊரு விட்டு ஊர் சென்று விட்டானா? இல்லை நாடு விட்டு நாடு சென்று விட்டானா? அவனை எங்கு எப்படி தேடுவது? தங்கையின் வாழ்க்கையை எப்படி மீண்டும் மலர வைப்பது என்று வேலன் சிந்தித்து கொண்டிருந்தான். யாரும் எதுவும் சாப்பிடவில்லை. வீடே நிசப்தமாக இருந்தது. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. மாலை 5 மணி இருக்கும். அம்மா கோதாவரி மகன் வேலனை பார்த்து சொன்னாள். வேலா, உன் தங்கச்சிக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல. நீதான் அவளை பாத்துக்கணும். அவளை கைவிற்றாதேன்னு உங்க அப்பா உன்கிட்ட சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்காப்பா என்று கோதாவரி கேட்டதும் அவளை நிமிர்ந்து பார்த்தான் வேலன். கோதாவரி மேலும் சொன்னாள். பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருட்டாயிடாதுப்பா. நாம வீட்டுக்குள்ளே இருக்கிறதால அபிராமி பிரச்சனை சரியாகாதுப்பா. அவளை இங்க கூட்டிட்டு வாப்பா. அவ புருஷன் கண்டிப்பா திரும்பி வந்துருவான். அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்.
எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் அவ நம்ம வீட்ல இருக்கட்டும்பா. உன் பொண்டாட்டிய நினைச்சு பயந்து உன் தங்கச்சிய கைவிட்றாதப்பா, எனக்காக செய்ப்பா என்று சொல்லிவிட்டு கோதாவரி அழுக ஆரம்பித்தாள். உன் பொண்டாட்டிய நினைச்சு பயந்து உன் தங்கச்சிய கைவிட்றாதப்பா என்று அம்மா சொன்ன அந்த வாக்கியம் திக்கென்று இருந்தது. பின் அம்மாவை சமாதானப்படுத்திவிட்டு அபிராமி வீட்டிற்கு கிளம்பினான். இதோ தங்கை அபிராமியை அழைத்து கொண்டு வேலன் ஆட்டோவில் அவன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். விதி வழியே வாழ்வை ஓடவிட முடிவு செய்து அபிராமி அவள் அண்ணன் வேலனோடு அவன் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறாள். இதுதான் அபிராமியின் கதை. இனி அவள் வாழ்க்கை மீண்டும் மலருமா? அவள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாடலாம் என்று விதி முடிவு செய்திருக்கிறது. அவள் கணவன் ரவி மீண்டும் வந்து அவளுடன் ஒன்று சேர்ந்து வாழ்வானா? வாங்க பார்க்கலாம். வேலனின் வீட்டு முன்பு ஆட்டோ நின்றது. ஆட்டோவிற்கு காசை கொடுத்துவிட்டு தங்கை அபிராமியை ஒரு கையிலும் அவளின் உடைமைகளை ஒரு கையிலும் பிடித்து கொண்டு வேலன் வீட்டிற்குள் வந்தான். மகளின் நிலைமையை பார்த்து கோதாவரி இரத்த கண்ணீர் வடித்தாள். அவளை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதாள். தங்கையை அழைத்து வந்ததற்காக வேலனை கோபமாக முறைத்து பார்த்தாள் கஸ்தூரி. அவள் பார்வையில் கனல் வீசியது. நாட்கள் ஓடியது. அபிராமி அந்த வீட்டின் நிரந்தர வேலைக்காரி ஆனாள். கணவன் ரவியை நினைத்து தினமும் குமுறி குமுறி அழுதாள். அவன் திரும்பி வரவேண்டும் என்று அவள் வேண்டாத தெய்வமில்லை. ஆனால் அவளின் வேண்டுதலை எந்த தெய்வமும் இதுவரை நிறைவேற்றவில்லை. மாதங்கள் பல சென்றது. மகளின் வாழ்க்கையை நினைத்து நினைத்து அழுது படுத்த படுக்கையானாள் கோதாவரி. மரண படுக்கையில் அபிராமியை அழைத்து சொன்னாள். அபிராமி, உன்னை நினைச்சுதான் எனக்கு கவலை. ஆனா என் பிரார்த்தனை வீண் போகாது. நீ தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உள்ளவ. கண்டிப்பா உன் புருஷன் நல்லா இருப்பான். ஒரு நாள் உன்னை தேடி வருவான். என் வாக்கு பலிக்கும் என்று தட்டு தடுமாறி சொல்லிவிட்டு மகள் அபிராமியின் மடியில் உயிரை விட்டு விட்டாள் கோதாவரி. ஆறுதலாக இருந்த ஒரே ஜீவனும் சென்ற பிறகு அபிராமியின் வாழ்க்கை சூனியமானது. உலகத்தின் மேல், வாழ்க்கையின் மேல் அவளுக்கு இருந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது. இந்நிலையில் தஞ்சாவூரில் வேலன் நடத்திய மளிகை கடையில் வியாபாரம் குறைய ஆரம்பித்தது. அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. பிறகு சென்னையில் இருந்த அவனின் நண்பர்கள் கொடுத்த தைரியத்தில் அங்கே போய் அவர்களின் உதவியோடு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பித்தான். அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இருந்ததால் அங்கு வியாபாரம் நன்றாக நடந்தது. குடும்பத்தை தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு அழைத்து வந்தான். அதன் பின் நேரடியாக விவசாயிகளிடம் பேசி காய்கறிகளை நல்ல விலைக்கு வாங்கி வியாபாரம் செய்தான். இப்பொழுது அவனின் சூப்பர் மார்க்கெட்டு தான் அந்த ஏரியாவின் அடையாளமே. நிறைய இடங்களில் அவனின் சூப்பர் மார்க்கெட் கிளைகளை ஆரம்பிக்க ஆசைப்பட்டான். ஆனால் அதனை கவனிக்க ஆள் இல்லை. மாப்பிள ரவி இருந்தா அவனையும் கூட்டாளியா சேர்த்துக்கிட்டு கடை வியாபாரத்தை பெருக்கியிருக்கலாம். இப்ப அவன் எங்க இருக்கானோ என்று தங்கை அபிராமியிடம் வேலன் அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தான். அண்ணனின் இந்த வார்த்தைகள் அபிராமியின் காயப்பட்ட உள்ளத்திற்கு மருந்தாக இருந்தது. ஆனால் அடுத்த கணமே வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதற்காகவே அண்ணி கஸ்தூரி பேச ஆரம்பித்து விடுவாள். ஆமா ஆமா, அந்த மானஸ்தனை ஓடி போனவனை வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சா உருப்பிட்ட மாதிரிதான். பொழைக்க தெரியாதவனை வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்த்தா அமோகமா இருக்கும். உடம்பு வணங்கி வேலை செய்ய முடியாததுக்கு நேர்மை நீதி நியாயம்னு ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனை வச்சுக்கிட்டு நாம வியாபாரம் பார்த்தா எப்படி இருக்கும்? சும்மா சோத்த தின்னுட்டு பொழுத கழிக்கிறவங்களால ஒரு உதவியும் செய்ய முடியாது. அவங்க கிட்ட இருக்கிற கஷ்டகாலம் வேணா நாம கிட்ட வரலாம், மத்தபடி நல்லது எதுவும் நடக்காது. அதனால இந்த எண்ணத்தை அடியோட மறந்துருங்க என்று ஆங்காரமாய் சொன்னாள் கஸ்தூரி. அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அபிராமியின் உள்ளம் கலங்கியது, குமுறியது. இப்படி ஏச்சும் பேச்சும் கேட்டு அவசியம் உயிர் வாழத்தான் வேண்டுமா என்று அவள் பலதரம் நினைத்தது உண்டு. ஆனால் என்ன செய்வது? எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற வைராகியத்தோடு அபிராமி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். சென்னைக்கு வந்த ஒரு சில மாதங்களிலேயே அண்ணி கஸ்தூரி கருவுற்றாள். அழகான பெண் குழந்தை பிறந்தது. பெற்றதுதான் கஸ்தூரி, வளர்ப்பது அபிராமிதான். காலையில் எழுந்தது முதல் இரவு 9 மணி வரையில் அபிராமிக்கு வேலை இருக்கும். அந்த வீட்டில் சமையல் செய்வது அவள்தான், குழந்தையை பார்த்து கொள்வது அவள்தான்.
அண்ணி கஸ்தூரி இதை செய் அதை செய் என்று கட்டளையிடுவதோடு சரி, ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். அனைத்து வேலைகளையும் செய்வது அபிராமிதான். ஆனால் என்ன செய்தாலும் அண்ணி கஸ்தூரிக்கு திருப்தியே வராது. ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பாள். அவளை பொறுத்தவரையில் அபிராமி வேலைக்காரி. அவளிடம் நன்றாக சிரித்து பேச மாட்டாள். அவளிடம் அன்பாக நடந்து கொள்ள மாட்டாள். எங்காவது சென்றால் அவளை கூட அழைத்து செல்ல மாட்டாள். ஆரம்ப காலத்தில் அண்ணி கஸ்தூரியின் நடவடிக்கைகள், பேச்சுக்கள் எல்லாம் அபிராமிக்கு வேதனையாக இருந்தது. ஆனால் போக போக பழகிவிட்டது. யார் என்ன சொன்னாலும் அதனை காதில் போட்டுக்கொள்ளக்கூடாது என்ற தீர்மானத்தோடு அபிராமி இருந்தாள். எந்திரம் போல் வேலை செய்தாள். அண்ணனின் குழந்தையை வளர்த்தாள். அந்த சிறு குழந்தையும் அத்தை அத்தை என்று இவளோடு ஒட்டிக்கொண்டது. வீட்டு வேலை செய்வது, குழந்தையை பார்த்து கொள்வது, இதிலேயே அபிராமி காலத்தை கழித்தாள். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் மாலை நேரத்தில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்துவிட்டுத்தான் வருவாள். கோவிலில் இருக்கும் அந்த நேரம்தான் அவளுக்கான நேரம், அவள் ஓய்வுக்கான நேரம், அவளின் மனக்காயத்திற்கு மருந்து போடும் நேரம். ஆனாலும் வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் அதே கஷ்டம்தான். என்னதான் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் இந்த மனம் கேட்கிறதா? மனிதனுக்கு எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் ஆசையும் இருக்கத்தானே செய்யும். கஷ்டப்படும் போதெல்லாம் நமக்கு எப்பொழுதுதான் நல்ல காலம் வருமோ என்ற ஏக்கம் கேள்வியாக நமக்குள் தோன்றும். ஆனால் அடுத்த நிமிடம் நிச்சயம் நல்ல காலம் வரும், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை பதிலாக நமக்குள் தோன்றும். அதனால்தான் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல்தான் அபிராமியும் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஆண்டுகள் கடந்தது. அண்ணி கஸ்தூரியின் கடுஞ்சொல்லை கேட்டு கேட்டு அபிராமியின் உள்ளமும் செவியும் மரத்து போய்விட்டது. அண்ணனின் குழந்தையை வளர்க்கும் பொழுதும் மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசிக்கும் பொழுதும்தான் அவளுக்கு மன ஆறுதல் கிடைக்கும். ரவி அவளை விட்டு பிரிந்து சென்று 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்றாவது தனக்கும் நிரந்தரமான நல்வாழ்வு உண்டாகும். விட்டு சென்ற கணவன் திடீரென்று ஒரு நாள் வந்து தன்னை இன்பக் கடலில் தத்தளிக்க வைப்பான். மாங்காடு காமாட்சி அம்மனின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் போதும், பட்ட கஷ்டம் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். அம்மா கோதாவரியின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் என்ற நம்பிக்கையில் அபிராமி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் வேலனின் நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது. 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இனிமேலா ரவி வரப்போகிறான்? தன் தங்கை அபிராமியின் தலைவிதி இப்படியா அமைய வேண்டும்? அவளின் எதிர்காலம் என்ன ஆகப் போகிறதோ என்று நினைத்து வேலன் வருந்தாத நாளில்லை. ஆனால் அபிராமி மட்டும் நம்பிக்கையே இழக்கவில்லை. அவளுக்குள்ளேயே அவளின் துக்கத்தை அடைத்து வைத்திருப்பாள். மாங்காடு காமாட்சி அம்மன் முன்னால் மனம் விட்டு அழுவாள். அந்த கோவில்தான் அவளின் புகலிடம். அங்கு அம்மனை தரிசிக்க வருபவர்களில் தன் கணவனும் இருக்க மாட்டானா என்று ஏக்கத்தோடு அனைவரையும் பார்ப்பாள். ரவி ஆண்மகன். மைத்துனன் சொன்ன ஒரு சொல் தாங்காமல் வீட்டை விட்டு சென்று விட்டான். 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அண்ணியின் கடுஞ்சொற்கள் தாங்க முடியாமல் அபிராமியால் வீட்டை விட்டு வெளியில் செல்ல முடியுமா? பாதுகாப்பு இருக்குமா? பலகாலம் ஊரை விட்டு சென்று திரும்பி வந்தால் ஆண்களை எந்த குறையும் சொல்லாமல் வீட்டில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த உலகமும் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் பெண்களை அப்படி ஏற்றுக்கொள்ளுமா? முதலில் வீட்டில் உள்ளவர்கள் ஆதரிப்பார்களா? அன்றிலிருந்து இன்று வரை அப்படித்தான். இந்த உலகத்தின் பார்வைக்கும் பேச்சுக்கும் பயந்து அண்ணியின் கடுஞ்சொற்களை தாங்கிக் கொண்டு அபிராமி அந்த வீட்டிலேயே வாழ்ந்து வந்தாள். கவலையில் நாளுக்கு நாள் அவளின் தேகம் இளைத்து மெலிந்து கருவேலங்குச்சி போல ஆனாள். ஆனால் அண்ணி கஸ்தூரி ஒரு வேளையும் செய்யாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு பெரிய ஆலமரம் போல் பெருத்து கொண்டே போனாள். அபிராமியின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே வருகிறது என்பது அண்ணி கஸ்தூரிக்கு நன்றாக தெரிந்தது. ஆனாலும் அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. பெண்ணுக்காக ஆண்கள் இறக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்காக இறக்கப்படுவதில்லை. பெண்ணுக்கு பெண்ணே எதிரிகளாக இருப்பதுதான் இங்கு அதிகமாக இருக்கிறது. இது என்ன சாபக்கேடோ தெரியவில்லை. அபிராமியின் உடல்நிலையை பற்றி அண்ணி கஸ்தூரி கவலைப்படவில்லை.
அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் செலவு ஆகிவிடும் என்று அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதும் இல்லை. வீட்டு வேலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவள் கணவன் ரவியின் நினைவுதான் அபிராமிக்கு அதிகமாக இருக்கும். அவன் சென்று 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்பொழுது எப்படி இருப்பான்? ஆள் அடையாளம் தெரியாமல் மாறிப் போயிருப்பானோ? திடீர் என்று தன் முன்னால் வந்து நின்றால் எனக்கு அடையாளம் தெரியுமா? இல்லை மெலிந்து நலிந்து போன என்னை அவனுக்கு அடையாளம் தெரியுமா? என்றெல்லாம் மனதில் 1000 கற்பனைகள் செய்து கொண்டே வீட்டு வேலை செய்வாள். கணவன் ரவியின் நினைவு கொடுக்கும் வலுவில்தான் அவள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாள். இல்லையென்றால் அவளின் உடல்நிலைக்கு அவள் என்றோ படுத்த படுக்கை ஆகியிருப்பாள். அப்படி அவள் கற்பனை செய்து கொண்டே வேலை பார்க்கும் போதெல்லாம், மகாராணி எந்த கோட்டையை பிடிக்க கனவு காண்றீங்க? உங்க புருஷன் கட்டி வச்ச கோட்டையவா என்று கேட்டு அவளின் கனவில் பெரிய வெடிகுண்டை வீசி விடுவாள் அண்ணி கஸ்தூரி. அடுத்த நொடி அபிராமியின் கனவு உலக வாழ்க்கை கலைந்து சிதைந்து உரு தெரியாமல் அழிந்துவிடும். தூக்கத்திலிருந்து எழுப்பினால் எப்படி திடுக்கிட்டு விழிப்போமோ அப்படி கனவு உலகத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்து நனவு உலகத்துக்கு வந்து அவளின் வேலைகளை மீண்டும் எந்திரம் போல் செய்ய ஆரம்பிப்பாள் அபிராமி. ஆனால் அன்றைய சம்பவத்திற்கு பிறகு வேலன் அபிராமியிடம் கோபமாக பேசியதே இல்லை. அவளை வெறுக்கவும் இல்லை. அதே சமயம் அவனால் வெளிப்படையாக அவளிடம் அன்பையும் காட்ட முடியாது. ஏனென்றால் அவனால் அவன் மனைவி கஸ்தூரியை அடக்க முடியாது. தீபாவளி பொங்கல் என்றால் அபிராமிக்கு சேலை, கோவில் செலவுக்கு காசு. இதனை மறக்காமல் தவறாமல் வேலன் கொடுத்து விடுவான். இந்த அளவிலாவது அவன் செய்வதை கஸ்தூரி தடுக்காமல் இருந்தாலே அதுவே பெரிய விஷயம். அண்ணி மகராசியா நல்லா இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்வாள் பேதை பெண் அபிராமி. ஒரு நாள் அவர்கள் இருக்கும் தெருவில் ஆட்டோவில் ஒரு அறிவிப்பை அறிவித்து கொண்டே போனார்கள். அந்த ஊருக்கு மெடிக்கல் கேம்ப் வந்திருக்கிறது என்றும் இலவசமாக உடல் பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் கொடுப்பார்கள் என்றும் அறிவித்து கொண்டே போனார்கள். அந்த அறிவிப்பை கேட்டதும் அபிராமிக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நாளுக்கு நாள் உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கு. நமக்கு சாப்பாடு போடுறதே அதிகம். இதுல மருத்துவ செலவெல்லாம் கேட்டு அண்ணனை கஷ்டப்படுத்த கூடாது. அண்ணியும் சம்மதிக்க மாட்டாங்க. அதனால இந்த இலவச மெடிக்கல் கேம்புக்கு போய் உடம்ப செக்கப் பண்ணிக்கிட்டா என்ன என்று அவளுக்குள் தோன்றியது. இன்று எப்படியாவது சென்று உடம்பை பரிசோதித்து கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் கணவன் திரும்பி வரும் பொழுது நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்று அபிராமி முடிவெடுத்தாள். அதனால் வீட்டு வேலைகளை சீக்கிரம் முடித்தாள். அண்ணி கஸ்தூரி மதியம் சாப்பிட்டு விட்டு கும்பகர்ணனின் தங்கை போல் உறங்கிக் கொண்டு இருந்தாள். அபிராமி மெடிக்கல் கேம்பிற்கு கிளம்பினாள். முன்பெல்லாம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கு தரிசனம் பண்ண வருகிறவர்களில் அவள் கணவன் இருப்பானா என்று பார்ப்பாள். இப்பொழுது அந்த நம்பிக்கை எல்லாம் குறைந்து விட்டது. குனிந்ததலை நிமிராமல் கோவிலுக்கு செல்வாள். அம்மனை நிமிர்ந்து பார்ப்பாள். கண்ணும் மனமும் குளிர தரிசிப்பாள். பின் மீண்டும் குனிந்ததலை நிமிராமல் வீடு வந்து சேர்வாள். இப்பொழுதும் அதேபோல் குனிந்ததலை நிமிராமல் மெடிக்கல் கேம்புக்கு வந்து சேர்ந்தாள். அந்த மெடிக்கல் கேம்பிற்கு பல பேர் வந்திருந்தார்கள். டாக்டரை பார்த்து உடலை பரிசோதித்துக் கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் பெண்களும் இருந்தார்கள். அவர்களோடு போய் அபிராமி சேர்ந்து கொண்டாள். அவளின் உடல்நிலையை பரிசோதித்துக் கொண்டாள். அவளை பரிசோதித்துவிட்டு டாக்டர் மகேந்திரன் சொன்னார், வேலை அதிகமா பார்த்துதான் உங்க உடம்பு இப்படி வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு. அதுவும் உங்க உடல்நிலை மோசமானதுக்கு காரணம். நான் மருந்து மாத்திரைகள் தரேன். சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. மறுபடியும் 2 நாள் கழிச்சு வாங்க என்றார் டாக்டர் மகேந்திரன். சரி என்று தலையாட்டி விட்டு டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தாள். அன்று இரவு வேலன் கடையிலிருந்து வந்ததும் கஸ்தூரி அந்த மெடிக்கல் கேம்ப் பற்றி பேச ஆரம்பித்தாள். இங்க மெடிக்கல் கேம்ப் நடக்குதே, அந்த டாக்டர் மகேந்திரன் ரொம்ப ராசியான டாக்டராம். அவர் வைத்தியம் பார்த்தாலே வியாதி குணமாயிடுமா. அவருக்கு கீழே சில டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் வேலை பார்க்கறாங்களாம். அவரு மருத்துவத்தை சேவையா நினைச்சு செய்யறவராம். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாம்.
இங்க பக்கத்துல தான் ஏதோ வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்களாம். அவருக்கு உதவியா ஒருத்தர் இருக்காராம். அவர்தான் அவருக்கு டிரைவர், சமையல்காரர், நண்பர், உதவியாள் எல்லாமா. டாக்டரு ரொம்ப நல்லவராம். காசு கொடுத்தா வாங்கிக்கவே இல்லையாம். அன்பா சாப்பாடு, பழம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கிறாராம் என்று அவள் விசாரித்து தெரிந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கணவன் வேலனிடம் சொன்னாள் கஸ்தூரி. இதனை சமையல் செய்து கொண்டே அபிராமியும் கேட்டுக்கொண்டாள். அண்ணனுக்கு வைத்திய செலவு வைக்காமல் அந்த டாக்டர் மூலம் நமது உடல் நலம் சரியானால் போதும் என்று நினைத்து பெருமூச்சு விட்டுக்கொண்டே வேலைகளை பார்த்தாள் அபிராமி. மறுநாள் காலையில் அந்த கேம்பிற்கு வேலன் சென்றான். அங்கிருந்த டாக்டர் நர்ஸை சந்தித்து பேசினான். என் பேரு வேலன். இந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டு என்னோடதான். இந்த ஏரியா மக்களுக்கு இவ்வளவு பெரிய சேவை செய்யற டாக்டருக்கு நான் ஏதாவது செய்ய ஆசைப்படுறேன். என்ன செய்யலாம்? என்ன செஞ்சா டாக்டர் ஏத்துப்பாரு என்று கேட்டான். அங்கிருந்த நர்ஸ் சொன்னாள், பணம் காசு அன்பளிப்பெல்லாம் கொடுத்தா டாக்டர் வாங்க மாட்டாரு. உங்க அன்பை மட்டும் கொடுங்க, அது போதும். கண்டிப்பா. ஆனா என் அன்பை வெளிப்படுத்துற விதமா நான் ஏதாவது செய்ய ஆசைப்படுறேன். என் சூப்பர் மார்க்கெட்டு சார்பா காய்கறி மளிகை சாமான்கள் கொடுக்கட்டுமா? ஒரு நிமிஷம் சார், நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வரேன். அவரு ஓகே சொன்னா நீங்க கொண்டு வாங்க என்று சொல்லிவிட்டு நர்ஸ் அங்கிருந்து சென்றாள். பின் 5 நிமிடம் கழித்து வந்தாள். வேலனை பார்த்து சொன்னாள், கொண்டு வாங்க சார். ரொம்ப நன்றி சிஸ்டர் என்று சொல்லிவிட்டு வேலன் அங்கிருந்து சென்றான். இது அனைத்தையும் கவனித்து கொண்டே காருக்குள் உட்கார்ந்திருந்தான் டாக்டரின் டிரைவர் சங்கர். மறுநாள் காலையில் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து காய்கறிகள் மளிகை சாமான்கள் என்று அனைத்தையும் கொண்டு வந்து இறக்கி வைத்தான் வேலன். அவனை நேரில் பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்று டாக்டர் மகேந்திரன் காத்திருந்தார். வேலன் வந்ததும் அவனிடம் பேசினார். ரொம்ப நன்றி மிஸ்டர் வேலன். பரவாயில்ல டாக்டர், இதுல என்ன இருக்கு? உங்க சேவைக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். இத உங்க கேம்ப்ல இருக்க எல்லாருக்கும் சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. இன்னும் வேணும்னா தயங்காம கேளுங்க, நான் கொண்டு வந்து தரேன் என்று வேலன் சொன்னதும் டாக்டர் சிரித்தார். பின் வேலனை பார்த்து கேட்டார், நீங்க இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்தீங்களா? ஆமா டாக்டர். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. என் டிரைவர் சங்கர் உங்களை தஞ்சாவூர்ல பாத்திருக்கானா? அப்படியா? நான் அவரை பார்க்க முடியுமா? சாரி மிஸ்டர் வேலன், டிரைவர் கடைக்கு போயிருக்கான். அவன் வந்ததும் உங்களை உங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பார்க்க சொல்லவா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டாக்டர். நான் மறுபடியும் இங்க வரும்போது பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேலன் அங்கிருந்து கிளம்பினான். வீட்டிற்கு வந்தான். மனைவி கஸ்தூரியிடம் நடந்த அனைத்தையும் சொன்னான். கஸ்தூரி, டாக்டரோட டிரைவரு நம்ம தஞ்சாவூர் போல. அவன் என்ன பாத்திருக்கானா? ஓ, உங்களுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுதா? நான் தான் அவனை பார்க்கவே இல்லையே. நான் போகும்போது அவன் கடைக்கு போயிருந்தான். ஓ சரி, நாளைக்கு போகும்போது பாருங்க. இப்போ சாப்பிட வாங்க என்று சொல்லி அவனை சாப்பிட அழைத்து சென்றாள் கஸ்தூரி. இது அனைத்தையும் அபிராமி கேட்டுக்கொண்டு இருந்தாள். மறுநாள் அவள் அந்த மெடிக்கல் கேம்பிற்கு செல்ல வேண்டும். டாக்டர் அவளை வரச் சொன்ன நாள் நாளைக்குத்தான். அதனால் மறுநாள் அனைத்து வேலைகளையும் சீக்கிரமாக முடித்துவிட்டு மெடிக்கல் கேம்ப் சென்றாள். மருத்துவ பரிசோதனையை முடித்துவிட்டு குனிந்ததலை நிமிராமல் வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு டிரைவர் சங்கர் பேண்டை மடக்கி மேலே ஏத்திவிட்டு கொண்டு காரை கழுவிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அவனின் கணுக்காலில் இருந்த வடுவை பார்த்தாள் அபிராமி. அந்த வடுவை பார்த்ததும் அபிராமிக்கு டிக்கென்று இருந்தது. அவளுக்கு திருமணமான புதிதில் பொங்கலுக்கு வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது மேலே இருந்த பாத்திரத்தை எடுக்கிறேன் என்று காலில் போட்டுக்கொண்டான் ரவி. பாத்திர விளிம்பு அவனின் கணுக்காலை பதம் பார்த்து விட்டது. மருத்துவமனைக்கு சென்று கட்டுக்கட்டினார்கள். அந்த காயம் குணமாக 2 மாதங்களுக்கு மேல் ஆனது. ஆனாலும் வடு போகவில்லை. அதே வடு அதே இடத்தில். பார்த்ததும் அபிராமிக்குள் ஒரு இனம் புரியாத உணர்ச்சி உண்டானது. டிரைவர் அவராயிருக்குமோ? அண்ணன தஞ்சாவூர்ல பார்த்ததா சொல்லியிருக்காரே என்று நினைத்து கொண்டே தலையை நிமிர்த்தி டிரைவரை உற்று கவனித்தாள். தாடி வளர்ந்து அடர்த்தியாக இருந்தது. மீசை நன்றாக வளர்ந்து இருந்தது. சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்திருந்தான். கண்ணாடி அணிந்திருந்தான். ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியிருந்தான்.
ஆனாலும் அவள் அவனை அடையாளம் கண்டு கொண்டாள். அவன் அவள் கணவன் ரவிதான். அவளுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. வேகமாக வீட்டிற்கு வந்தாள். அண்ணன் வேலன் அப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்திருந்தான். அவன் முன் சென்று தைரியமாக பேசினாள். அண்ணா, அந்த டாக்டரோட டிரைவர் அதான் உன்னை தஞ்சாவூர்ல பார்த்ததா சொன்னாரே, அவர் யார் தெரியுமா? யாரு? அவர்தான் அண்ணா. எவரு? அதான் நீ சொன்ன ஒரு சொல் தாங்க முடியாம கட்டுன பொண்டாட்டிய விட்டுட்டு 4 ஆண்டுகளா பிரிஞ்சிருக்காரே, அவர்தான் என்று அபிராமி சொன்னதும் வேலன் திடுக்கிட்டு எழுந்தான். என்ன சொல்ற? அவன் எப்படி இங்க? அவன் வருவான்னு நீ இன்னுமா நம்புற? ஒளராம உள்ள போய் வேலைய பாரு. ஐயோ அண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷம் பொங்கலுக்கு வீட்டை சுத்தம் பண்ணும்போது அவரு பாத்திரத்தை கால்ல போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனோமே. ஆமா, அந்த காயம் ஆறிடுச்சு. ஆனா அந்த வடு போகாம அப்படியே அவன் கணுக்கால்ல இருக்கு. ஆமாண்ணா, அந்த வடுவ அந்த டிரைவர் கால்ல பார்த்தேன். நான் மாங்காடு காமாட்சி அம்மனை வேண்டிக்கிட்டது வீண் போகல. அம்மா சொன்ன வாக்கு நிச்சயமா பலிக்க போகுது என்று சொல்லும் பொழுதே அபிராமி அழுது விட்டாள். பின் கண்ணீரை துடைத்து கொண்டு வேலனை பார்த்து சொன்னாள். அண்ணா, அங்க நாம நேர்ல போகலான்னா, போய் விசாரிக்கலான்னா, பிளீஸ்னா, வானா என்று அவள் அழுது கொண்டே சொன்னாள். அவளுக்கு மீண்டும் அவள் கணவனோடு மறுவாழ்வு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கை அவள் கண்களில் தெரிந்தது. அதனை கெடுக்க வேலன் விரும்பவில்லை. சரி, வா போகலாம் என்றான். இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கஸ்தூரி பேச ஆரம்பித்தாள். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவதான் ஏதோ சொல்றான்னு நீங்களும் கிளம்புறீங்க. அந்த டாக்டர் உங்களை பத்தி என்ன நினைப்பாரு? பேசாம இருங்க என்று கஸ்தூரி சொன்னதும் அவளை எரித்து விடுவது போல் பார்த்தான் வேலன். பின் ஆக்ரோஷமாக கஸ்தூரியை பார்த்து சொன்னான். வாய மூடு. உன்னாலதான் என் தங்கச்சிக்கு இந்த நிலைமை. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா, அவ புருஷன் ரவி மாதிரி இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இல்ல உன் தங்கச்சியை இப்படித்தான் நீ வேலைக்காரி மாதிரி நடத்துவியா? உங்க வீட்டு ஆட்களுக்கு மட்டும் நான் எல்லாம் செய்யணும், என் வீட்டு ஆட்களுக்கு நான் எதுவும் செய்யக்கூடாது. என்ன நியாயம் இது? தினம் தினம் என் கூட சண்டை போட்டு அந்த கோபத்துல நான் ஓசிச்சோறுன்னு ஒரு சொல் சொல்ல போக என் தங்கச்சி புருஷன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டான். 4 வருஷம் கழிச்சு அவன் திரும்பி வந்திருக்கான். அவன் கூட சேர்ந்து வாழ அபிராமி ஆசைப்படுறா. அத கெடுக்க பாக்குற? அது சரி, அவ போயிட்டா அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் நீதானே செய்யணும். அந்த பயத்துல தானே கெடுக்க பாக்குற. ஒழுங்கா வீட்டு வேலையெல்லாம் செய். அப்பவாது உன் உடல் எடை, தலக்கணம் எல்லாம் குறையுதான்னு பாப்போம் என்று சொல்லிவிட்டு தங்கை அபிராமியின் கையை பிடித்து கொண்டு மெடிக்கல் கேம்ப் நடக்கும் இடத்திற்கு சென்றான் வேலன். அண்ணன் அண்ணியிடம் இப்படி பேசுவான் என்று அபிராமி எதிர்பார்க்கவில்லை. என்ன இருந்தாலும் இரத்த சொந்தம் விட்டு போகுமா என்ன? பின் வேலனும் அபிராமியும் டாக்டர் மகேந்திரனை சந்தித்தார்கள். டாக்டரிடம் வேலன் சொன்னான். டாக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்திருக்கோம். உங்க டிரைவர் சங்கர் கிட்ட நாங்க பேசணும். அதுக்கு நீங்க அனுமதி தரணும். சங்கர் கிட்டயா? அவங்கிட்ட நீங்க என்ன பேசணும்? அவர் யாரு? அவரோட சொந்த ஊர் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவரு எங்க வீட்டு ஆள் மாதிரி தெரியுது. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு நர்ஸை அனுப்பி சங்கரை அழைத்து வரச் சொன்னார். நர்ஸ் சென்று சங்கரை அழைத்து வந்தாள். வேலன் மற்றும் அபிராமியை பார்த்ததும் சங்கர் அதிர்ச்சியுற்றான். ஆனால் பேசாமல் அமைதியாக இருந்தான். வேலன் சங்கரின் முகத்தை பார்த்தான். அபிராமியும் உற்று கவனித்தாள். அது அவள் கணவன் ரவிதான். அபிராமி அழுதாள். ரவியிடம் நெருங்கி போனாள். அவன் விலகி கொண்டான். நடந்த அனைத்தையும் பார்த்த டாக்டர் மகேந்திரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சங்கரை பார்த்து கேட்டார். என்ன சங்கர் இது? யார் இவங்க என்று டாக்டர் மகேந்திரன் கேட்டதும் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் வேலன் சொன்னான். பின் சங்கரை பார்த்து டாக்டர் மகேந்திரன் கேட்டார். இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நான் வாழ்க்கையே வெறுத்து போய் வந்தேன். அப்போ என்னையும் அறியாம கவனமில்லாம ரோட்டை கிராஸ் பண்ணும்போது உங்க கார்ல அடிபட்டு கீழே விழுந்துட்டேன். நீங்க டாக்டர்ன்றதால உடனே உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் என்னை காப்பாத்தி எனக்கு புது வாழ்வு கொடுத்தீங்க. மக்களுக்கு சேவை செய்யற உங்களுக்கு சேவை செய்யறதுலதான் எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைச்சது. அதை கெடுத்துக்க நான் விரும்பல. அதனாலதான் நான் சொல்லல.
அது மட்டும் இல்ல, என்ன மறுபடியும் அந்த குடும்ப சிறைக்குள்ள தள்ளிராதீங்க என்று சற்று வருத்தமான குரலில் சொன்னான் சங்கராக வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவி. மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க. நான் சொன்ன ஒரு சொல் உங்களை எப்படியெல்லாம் காயப்படுத்தியிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்ன ஒரு சொல்லுக்காக என் தங்கச்சிய விட்டு நீங்க 4 ஆண்டுகள் பிரிஞ்சு போயிட்டீங்க. தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்புக்கு என் தங்கச்சிக்கு தண்டனை கொடுக்காதீங்க. அவ உங்கள நினைச்சு உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை ஏத்துக்கோங்க என்று காலில் விழுகாத குறையாக வேலன் கெஞ்சினான். உங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையா இருக்கிறதும் தப்ப தட்டி கேட்கறதும் அநியாயம். அதனால என்ன உங்க யாருக்குமே பிடிக்காது. என்னால என்ன மாத்திக்க முடியல. நான் உங்க வீட்டுக்கு வந்து ஓசி சோறு சாப்பிடுறத விட மக்களுக்கு சேவை செய்யற டாக்டர் மாதிரி ஆட்களுக்கு சேவை செஞ்சு என் காலத்தை நான் ஓட்டிக்கிறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று ரவி சொன்னதும் அவன் தோளை தொட்டு டாக்டர் மகேந்திரன் சொன்னார். சங்கர், கோவப்படாத, பொறுமையா இரு. நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உன் மனைவி மேல எந்த தப்பும் இல்ல. உன் மச்சான் பண்ண தப்புக்கு உன் மனைவிய நீ ஏன் தண்டிக்கிற? இது சரியில்ல. நீ உன் பொண்டாட்டி கூட தான் வாழணும். டாக்டர், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என்னால உங்களை விட்டு போக முடியாது. உங்ககிட்ட தான் நான் வேலை பார்ப்பேன். குருடனுக்கு கண் கிடைச்ச மாதிரி எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. மறுபடியும் என் கண்ணை என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க என்று சொல்லி நடுங்கும் உதட்டை பற்களால் அழுத்தி கண்ணீரை தடுத்து நிறுத்தி கொண்டே உள்ளே சென்றான் ரவி. அவன் சொன்னதை கேட்டு திக்பிரமை பிடித்தவள் போலிருந்தாள் அபிராமி. பின் டாக்டர் மகேந்திரன் சொன்னார், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நாளைக்கு இந்நேரம் வாங்க என்றார். பின் அங்கிருந்து வேலனும் அபிராமியும் வந்தார்கள். அன்று இரவு முழுவதும் அபிராமி தூங்கவே இல்லை. டாக்டர் மகேந்திரனும் தூங்கவே இல்லை. சங்கராக வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவியும் தூங்கவில்லை. ஒரு நாளும் இல்லாத திருநாளாக தன்னை எதிர்த்து பேசிய கணவன் வேலனை நினைத்து கஸ்தூரி தூங்கவில்லை. தன்னால் சீரழிந்த தன் தங்கையின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற வேகத்தில் வேலன் தூங்கவில்லை. ஊரையே இதமாக தூங்க வைத்து கொண்டிருந்த இரவை பார்த்து வேலனின் குடும்பத்தார்கள் கோபப்பட்டார்கள். இரவு பொழுது இவ்வளவு பொறுமையாக கிடைக்கிறதே என்று நினைத்து ஆத்திரப்பட்டார்கள். யார் கோபப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் காலமும் நேரமும் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். அதுபோல நேரம் ஓடியது. மெதுவாக பொழுது விடிந்தது. அதிகாலையிலேயே எழுந்து அபிராமி எல்லா வேலைகளையும் முடித்தாள். வேலனும் கடைக்கு போன் செய்து இன்று ஒரு நாள் மட்டும் கடையை அங்கு வேலை பார்க்கும் ஆட்களையே பார்த்து கொள்ளச் சொன்னான். பின் தங்கை அபிராமியை அழைத்து கொண்டு மெடிக்கல் கேம்பிற்கு சென்றான். இவர்களை வரவேற்று டாக்டர் மகேந்திரன் உபசரித்தார். பின் ரவியை வரவழைத்தார். எல்லோரிடமும் ஒரு அமைதியும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது என்பதை டாக்டர் மகேந்திரன் நன்றாக புரிந்து கொண்டார். பின் மகேந்திரன் சிரித்து கொண்டே கேட்டார், நான் புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட ஆசைப்படுறேன். இங்க நல்ல இடம் கிடைக்குமா? தனது வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் இடம் என்று கேட்கிறாரே என்று அபிராமி சிந்தித்தாள். அவளின் கரைகடந்த ஆவலை டாக்டர் மகேந்திரன் புரிந்து கொண்டார். ஆனால் சிரித்து கொண்டு அமைதியாக இருந்தார். வேலன் பதில் சொன்னான், கிடைக்கும் டாக்டர். இங்க கட்ட போறீங்களா? ஆமா, இங்க புதுசா ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன். எனக்கு என்னைக்குமே நிரந்தர டிரைவர் சங்கர் தான். சாரி, ரவி தான். அவன் என்னோட அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அவன் மனைவி அபிராமியோட வாழணும். அவனும் அவன் மனைவியும் என்னோட அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கட்டும். எப்போதும் போல ரவி என்கிட்ட வேலை பார்க்கட்டும். அவனோட நேர்மையான குணம்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால என்னைக்கும் நான் அவனை வேலையை விட்டு போக சொல்ல மாட்டேன் என்று டாக்டர் மகேந்திரன் சொன்னதும் ரவியும் அபிராமியும் இன்ப அதிர்ச்சியில் சிலை போல் நின்றார்கள். வேலன் டாக்டர் மகேந்திரன் காலில் விழுந்தான். அவனை தூக்கி நிறுத்தி டாக்டர் மகேந்திரன் சொன்னார், ரவி மாதிரி ஒரு ஆளை பாக்குறது ரொம்ப அபூர்வம். அவன் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அதை அனுபவிக்க உங்களுக்கு கொடுத்து வைக்கல, எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. நேர்மை, நியாயம், நீதி, இது மூணும் தான் நாம மனுஷங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு அடையாளமே. யாரு எப்படி போனா எனக்கு என்னன்னு சுயநலமா இருக்கிறவங்க மத்தியில எல்லாரும் நல்லா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். அந்த மனசு ரவி கிட்ட இருக்கு. அதுதான் ரவி கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. நீங்க கவலைப்படாதீங்க. நான் என்னைக்கும் அவனை வேலையை விட்டு அனுப்ப மாட்டேன்.
இனிமே அபிராமி உங்க தங்கச்சி மட்டும் இல்ல, எனக்கும் தங்கச்சி தான். நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன ஒரு சொல்லால அபிராமியும் ரவியும் 4 ஆண்டுகள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டாங்க. இனி அவங்க வாழ்க்கையில பிரிவே வராம நான் பாத்துக்கிறேன் என்று டாக்டர் மகேந்திரன் சொன்னதும் வேலன் அழுதான். அபிராமியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. பின் ரவியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அபிராமியை ஆசிர்வாதம் செய்துவிட்டு நிறைந்த மனதோடு வீட்டை நோக்கி நடந்தான் வேலன். பின் ரவி அபிராமியிடம் மன்னிப்பு கேட்டான். அபிராமியின் நம்பிக்கை வீண் போகவில்லை. அவள் கணவன் ரவியோடு அவள் மீண்டும் வாழ ஆரம்பித்தாள். அண்ணனின் குழந்தையை பிரிந்திருக்கும் வருத்தத்தை தவிர அபிராமிக்கு வேறு எந்த வருத்தமும் இல்லை. மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் இன்பம் மலர ஆரம்பித்தது. கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.